நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை மாதம், அதாவது சூரியன் மகர ராசிக்கு வர்றது தான் தை மாதம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அனைத்து ராசிக்கும் தை மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது இது 20% தான் கோச்சார ரீதியாக பலன்கள். மீதி 75% உங்களோட பிறப்பு ஜாதகம், ஜனனகால ஜாதகம்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் முழுமையான, அதாவது மீதி 75, இப்போ நம்ம சொல்கிறது 25%, மீதி 75% உங்கள் ஜனனகால அடிப்படையில் தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஃபஸ்ட்டு ஒரு 14 நாள் உங்களுடைய 10ஆம் இடத்துல இருப்பார், சனியோட சேர்ந்து இருப்பார். அதனால் என்னென்னா ஒரு 2 வாரங்கள் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய தருணங்கள் தான். அதே மாதிரி அடுத்து 2 வாரம் கடந்துட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதன் உச்சமடைவார். 11ஆம் இடத்துல சுக்கிரன் குரு வீட்டில் உச்சமடைவார். ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு. இருந்தாலும் அவர் அங்கே உச்சம்தான். முதல் 2 வாரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. உச்ச சுக்கிரனால் உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம், புகழ், மரியாதை எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணங்கள் தான். உங்கள் ராசியிலே குரு இருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பு தான். சிந்தனைகள், அதாவது சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். ஆன்மீக நாட்டம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பிரயோகப்படுத்துறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுக்கணும்னா வாக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல முதல் ஒரு 7 நாள் செவ்வாய் அங்கே இருப்பார். அதன் பிற்பாடு தான் 7 நாளுக்கு பிற்பாடு தான் 2வது வக்கரமாவார். அங்கே செவ்வாய் 7 நாளைக்கு அப்புறம், அதாவது ஜனவரி 22 செவ்வாய் மிதுனத்துக்கு போயிடுவார். அந்த முதல் 7 நாள் 3ஆம் இடத்துல இருக்கும்போது இளைய சகோதரனால் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்க செய்யும். அதே மாதிரி முயற்சிகள் அந்த அவ்வளவு சீக்கிரமாக பலிதம். ஏன்னா செவ்வாய் அங்கே நீச்சம் அடைவார். 3ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கும்போது முயற்சிகள் அந்தளவுக்கு சாதகமாக உங்களுக்கு பலிக்காமல் போகக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல ஏற்கனவே சனியோட பார்வை இருக்குது. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு சுக்கிரனோட பார்வை இருக்கிறதுனால அந்த 4ஆம் இடம் தாய்க்கு சிறு சிறு இருந்த உடல் உபாதைகள்லாம் இப்போ சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் இப்போ உருவாகும். அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கணும் அப்படி கொஞ்சம் தடையாக இருந்திருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குது. அதே மாதிரி தாய் வழி உறவுகள், தாய் மாமன்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்களோட 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. செவ்வாயோட பார்வை இருக்குது. அதே மாதிரி குருவோட பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள் மீது குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. அதாவது உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் உண்டான அனுசரணைகள் நல்லாவே இருக்கும். இப்போ பெரியவங்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம பையன் நம்மளை கண்டுக்கலை அப்படின்ற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் மாறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால வேலைகள், 6ஆம் இடம் தான் கடன், நோய், எதிரி, வேலை வம்பு வழக்குன்னு சொல்லுவோம். அது இயல்பாக இருக்கிறதுனால வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் உண்டு. அதே மாதிரி கடன் சுப கடன் உருவாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது, குருவோட பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே, நண்பர்களுக்கிடையே சிறு சிறு மனக்கசப்புகள் அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு. உங்கள் தனாதிபதி தான் 2ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்துல, அதாவது தனம் மறைமுக வழியில்
திடீர்னு எதிர்பாராத வகையில் உங்களுக்கு வரக்கூடிய சூழல்கள்லாம் வந்து முதல் 10 நாள் வந்து இந்த மாதத்தில் முதல் 10 நாள் வந்து அந்த அமைப்புகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் 9ஆம் இடம், 9ஆம் இடத்துல சூரியன் சூரியன் ஒரு 18 நாள் சூரியன் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். குருவோட பார்வையில் இருக்கிறதுனால இதை வந்து சூரியன் குரு பார்க்கறதுனால சிவராஜ்ய யோகம்னு சொல்லுவோம். அந்த யோகம் வந்து இப்போ வந்து ரிஷபராசிக்கு செயல்பட்டுருக்கு. சிவராஜ் யோகம் இதனால என்னென்னா அரசு வழி இப்போ கவர்மெண்ட் ஜாப் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ ரிசல்ட் வருதுன்னா உங்களுக்கு சாதகமாக தான் வரும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள்னால ஒரு அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லா இருக்கும். அதே மாதிரி தந்தையோட சொத்துக்கள் உங்களுக்கு வரணும், ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அமைப்புகள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு காலகட்டமாக வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அதே நேரத்தில் சுக்கிரனும் இருக்கிறதுனால தொழில்கள் போன மாதம் வரைக்கும் இந்த தொழில்கள் வந்து சரியாக போகலை அப்படின்ற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு 14 நாள் 2 வாரம் வந்து நல்லாவே இருக்குது. சுக்கிரன் வந்து சனியோட இணையிற அந்த தருணங்கள் வந்து தொழில் அமைப்புகள் வந்து ஏற்கனவே இருந்து வந்த தொய்வெல்லாம் வந்து அது சரியாகக்கூடிய, அதாவது அந்த தொய்வெல்லாம் நீங்கி கொஞ்சம் ஒரு படி உயரக்கூடிய அமைப்புகள் தொழிலில் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. குருவோட வீட்டில் இருக்கிறதுனால ஏற்கனவே உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வந்து நல்லாவே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு பிற்பாடு வந்து சுக்கிரன் வந்து அங்கே 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் போவார். 16 நாள் அங்கே இருப்பார். அந்த சுக்கிரன் வந்து அங்கே உச்சமடைந்த சுக்கிரன் ராகு கூட சேர்ந்துன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். பிரமாதம்னா 11ஆம் இடத்துல, அதாவது மூத்த சகோதர சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருக்குது. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு உங்கள் சொத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டுறாரு, அண்ணன் விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு, அக்கா வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க, இல்லை நமக்கு ஒரு அனுசரணையாக வரமாட்டேன்றாங்க அப்படின்ற இருந்த சூழ்நிலைகள்லாம் இப்போ அந்த 2 வாரம் கழித்து வந்து, அதாவது தை மாதத்துக்கு 2 மாதம் கழித்து வந்து உங்களுக்கு சாதகமாக இத்தனை நாள் வந்து நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு இருந்த அண்ணா அக்கா வந்து இப்போ உங்களுக்கு வந்து சரி நம்ம தம்பி தானே அப்படின்ற மாதிரி விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். அதே மாதிரி மறுமணத்திற்கு எதிர்பார்த்துட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்கள்லாம், அதாவது 2வது திருமணம், முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து மனம் அதாவது பேசி முடித்து மனமே முடிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல சனியோட பார்வை இருக்கிறதுனால வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஒரு 6 மாதம் சனி பயிற்சிக்கு அப்புறம் அந்த அமைப்புகள் வந்து வெளிநாடு யோகம்லாம் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஓடிக்கொண்டே இருக்கிறது, ட்ராவல்ஸ் ஆட்டோ வச்சுன்னு கொஞ்சம் டல்லாகும். ஒரு 2 வாரம் வந்து டல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிக்கப் ஆகிடும். இது நம்ம இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும். இது வந்து 25% தான் கோச்சாரம். மீதி 75% வந்து உங்கள் ஜனன ஜாதகங்களை வச்சு தான் நம்ம வந்து துல்லியமாக சொல்ல முடியும். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே வந்து நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணி துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.